எல்லோருக்கும் வணக்கம். என்னுடைய யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம ஹிந்தியில் என்ன பார்க்க போகிறோன்னா, சந்திரபிந்து எங்கெங்கெல்லாம் நம்ம அதை எப்படி உச்சரிக்கணும், அப்புறம் அதே மாதிரி அம் சவுண்டு எங்கெங்கெல்லாம் இம் எப்படி இங்கா புணருது, அதெல்லாம் நம்ம இப்போ இந்த வீடியோவில் பார்ப்போம். ஃபஸ்ட்டு நம்ம சந்திரபிந்து பார்ப்போம். சந்திரபிந்து ஆக்சுவலாக இப்படி இந்த நிலாவில் இருக்குல்ல, அந்த மாதிரி போட்டு இப்படி புள்ளி வைப்பாங்க. இதோட சவுண்ட் ஆ அப்படி சொல்லணும். அதாவது நம்ம தமிழில் சொல்கிறோம்ல ஆ இருக்குல்ல, அந்த மாதிரி ஆ சவுண்டு, ஆனால் மூக்கொலி மூலமாக, அதை மூக்கொலி சவுண்டுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி சொல்லணும். இப்போது இதை ஹா அப்படின்னு சொல்லுவோம். இங்கே சந்திரபிந்து வைக்கும்போது இதை இங்குன்னு சொல்லிடக்கூடாது, ஹாங்கு அப்படின்னு சொல்லக்கூடாது, ஹா அப்படி தான் சொல்லணும். அதே மாதிரி இது ஹூ ஹூ. கஹா கஹா. இது காவ், இது காவ். அதுக்குன்னு இதில் கா இங்கு காங்குவு அப்படி படிச்சிடக்கூடாது, காவ். அப்போ ஆ சவுண்ட் வர்றது நீங்களே உங்களால் ஃபீல் பண்ண முடியும். இது ஹா ஹூ கஹா காவ் அப்படின்னு நம்ம சொல்லணும். இப்போது இந்த மாதிரி இடத்துல எல்லாம், அதாவது இது பேர் ஷிரோரேகா, இந்த கோட்டுக்கு பேர். இது மேலே, அதாவது எதுவுமே இல்லை, இந்த எழுத்து மேலே, இந்த ஷிரோரேகாவுக்கு மேலே எதுவுமே இல்லை. ஸோ அதனால் இது சந்திரபிந்து போட்டு நம்ம எழுத்துக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க. இப்போது சில இடத்துல, அதாவது இதுக்கு இப்போ இந்த மாதிரி இடத்துல புள்ளி தான் வச்சுருக்காங்க, சந்திரபிந்து போடலை. ஏன்னா இந்த மாதிரி கொம்பு போடுற எழுத்துக்கள் பக்கத்துலையெல்லாம் சந்திரபிந்து வராது, இந்த மாதிரி புள்ளி வச்சுருப்பாங்க. நம்ம இது இம் சவுண்டு, அதனால் கியோமு அப்படின்னு படிக்கணும் அப்படின்னு கிடையாது. இதே மாதிரி தான் இந்த எழுத்தை நீட்டி சொல்லணும், கியோ கியோ அப்படின்னு சொல்லணும். அதே மாதிரி இது மைனு அப்படின்னு படிச்சிடக்கூடாது, மை மை அப்படின்னு படிக்கணும். இழுத்து அந்த அந்த கடைசியில் நீட்டிச்சு சொல்லணும். ஸோ இங்கே கொம்பு ரெண்டு வந்திருக்கிறதுனால இங்கே சந்திரபிந்து வராது. ஏன்னா புள்ளியும் வச்சு சந்திரபிந்தும் பாருங்கள், இந்த இடத்துல இப்படி போட்டோன்னா அது பார்க்கவும் நல்லா இருக்காது, வாசிக்கவும் வராது. ஸோ அதனால தான் என்ன பண்ணுறாங்க, இந்த சந்திரபிந்துவை எடுத்துகிட்டு புள்ளி யூஸ் பண்ணுறாங்க. இப்போ நம்ம பார்ப்போம். இப்போ இது எந்தெந்த இடத்துல எல்லாம் நம்ம யூஸ் பண்ணுவோம் அப்படின்ட்டு. இப்போது ஸோ இந்த மாதிரி எழுத்துக்கள் வரிசையில் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது கா, இப்போ இங்கே புள்ளி வச்சுருக்கலாம், ப்ளஸ் கான்னு வச்சுக்கோங்க. இப்போ இது கம், ஓகே, ப்ளஸ் கா. ஸோ இது சவுண்டு. ஸோ கம் ப்ளஸ் கா, கங்கா அப்படின்னு வரும். ஸோ இந்த மாதிரி நம்ம எழுதுவோம். சேர்த்து சொல்லும்போது, இது ரெண்டையும் சேர்த்து சொல்லும்போது இம்முங்கிறது இங்கு அப்படின்னு மாறிடும். இது புணர்ச்சி விதின்னு சொல்லுவாங்க. அதாவது இது ngா இல்லை, ngா. இப்போது இந்த ngா வரிசையோடு சேரும்போது இம்முங்கிறது இங்காக புணருது. இப்போ அதே மாதிரி பாருங்கள், இந்த வரிசை எல்லாம் வந்தாலும் இந்த கா வரிசை, அதாவது
கா டு இந்த வரிசை ஃபுல்லாக 4 காவும் இருக்கு இல்லையா, க க க க. ஸோ இந்த வரிசைக்கு ஃபுல்லாக இப்போ பாருங்கள், ஆ, இது வந்து அம்முன்னு வச்சுக்கோங்க ஃபார் எக்ஸாம்பிள், இது கிர. இப்போது அங்கிரேஜி அப்படின்னு படிக்கணும். அங்கிரேஜின்னா ஆங்கிலேயர்கள். இப்போ என்னென்னா, இப்போது இந்த இந்த அம்முக்கு அடுத்தது இந்த புள்ளி வச்சுருக்காங்க இல்லையா, இந்த அம்முக்கு அடுத்தது கா வரிசையில், அதாவது 4 கா இருக்கும், அது வந்துச்சுன்னா அதையே இங்குன்னு படிக்கணும், அங்கிரேஜி. இப்போ அடுத்தது இது இஞ்சு சவுண்டை தரும். இப்போ இந்த எழுத்து வந்துச்சுன்னா இஞ்சு சவுண்டை தரும். இப்போ பாருங்கள், இந்த வரிசை, அதாவது அடுத்தது என்ன வரிசை, சா வரிசை. ஸோ இது ஃபுல்லாக இது வந்துச்சு, சா டு இது ஃபுல்லாக வந்துச்சுன்னா இஞ்சு சவுண்டு தரும். ஃபார் எக்ஸாம்பிள், ஸோ இது வந்து சா வரிசையை சேர்ந்தது. இப்போ மஞ்சரி, மஞ்சரி. இப்போது இஞ்சு சவுண்ட், சஞ்சீர், சஞ்சீர். ஸோ இந்த எழுத்தை பார்க்கணும். இதுக்கு அடுத்த எழுத்து வந்து அந்த சா வரிசையில் ஏதாவது ஒரு எழுத்து வந்ததுன்னா அதையே இஞ்சு சவுண்டாக நம்ம வாசிக்கணும். அடுத்தது இன்னு. இன்னு எப்படி மாறும், இன்னும் பாருங்கள், பா, அப்போது இது என்ன வரிசை, இது ஃபுல்லாக டா வரிசை. ஸோ டா வரிசை ஃபுல்லாக எப்படி படிக்கணும், இந்த இன்னு வச்சு படிக்கணும், பண்டித், பண்டித். ஸோ அந்த மாதிரி நம்ம வாசிக்கணும். அதே மாதிரி அடுத்தது இது சின்னனா, இப்போ இது இன்னுன்னு வச்சுக்கலாம். இப்போ இந்த எழுத்து எல்லாம் வந்துச்சு அப்படின்னா, அதாவது இந்த எழுத்து என்னது, தா வரிசை. அப்போது தா, இப்போ தா வரிசை ஃபுல்லாக வந்துச்சுன்னா அது இன்னுங்கிறது என்னவா மாறும், இந்துன்னு படிக்கணும். பாருங்கள், அந்த, அந்தர், அந்தர், அப்போ இந்து. ஸோ இப்போ இந்த வரிசை வந்துச்சு அப்படின்னா இந்து வச்சு படிக்கணும், அந்தர். அதே மாதிரி மந்திர், மந்திர். அப்போ இந்து சவுண்டு வரும். இந்த இடத்துல என்ன வரும், இந்து சவுண்டு வரும், இந்து சவுண்டு வரும். அடுத்தது மா, இது என்னவா வரும், இம். அதாவது இப்போ இந்த எழுத்துக்கு உள்ள அடுத்த எழுத்து என்னது, பா. இப்போ பாவரிசை. இப்போ பாவரிசை ஃபுல்லாக என்ன யூஸ் பண்ணோம், இம். அப்போது கம்பன், கம்பன். அம்பர், அம்பர். ஸோ இந்த மாதிரி இந்த எழுத்துக்கள், அதாவது அந்த மெய்யெழுத்துக்கள் வரிசை பார்க்கணும். அது அந்த எழுத்து எந்த வரிசையில் வந்திருக்குன்னு பார்க்கணும். அந்த வரிசைக்கு ஃபுல்லாக இந்த மாதிரி தான் நம்ம உபயோகப்படுத்தி வாசிக்கணும். அதே மாதிரி ஆகத் வியஞ்சன் ஒன்று இருக்குது, அதாவது நம்ம பிராத்மிக் புக்கில் இருக்குது. ஸோ இது வந்து ஆகத் வியஞ்சன் அப்படின்னா என்னென்னா, வேறு லாங்குவேஜிலேருந்து வந்த எழுத்துக்கள் இது வந்து நமக்கு தெரியும். புள்ளி இல்லாமல் இருந்தால் க. ஸோ நம்ம இந்த புள்ளி வச்சு வரும்போது நம்ம எப்படி உச்சரிக்கணும்னா அழுத்தி, அதாவது கு அப்படின்னு யூஸ் பண்ணோம், கு. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல நம்ம என்ன போடலாம், அந்த இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா ஆ, க,
கு அக்பார். அப்போ அதை அழுத்தி சொல்லணும். அக்பார்னா நியூஸ் பேப்பர். ஸோ இந்த மாதிரி சொல்லணும். அதே மாதிரி அடுத்த எழுத்து வந்து ஜா. ஜாவில் வந்திருக்கு. இப்போ புள்ளி வைக்கும்போது எப்படி உச்சரிக்கணும்? ஜா. இது எப்படி உச்சரிக்கணும்? ஜா. பாஜார். பாஜார். பாஜார்னா கடை வீதி. அதாவது ஜா போட்டு இப்படி புள்ளி வைக்கிறாங்க அப்படின்னா நம்ம எழுதும்போது புள்ளி வைக்கணும். இப்போ பாஜார் வருது, அப்போ இந்த இடத்துல கண்டிப்பாக அது புள்ளி வைக்கணும். இப்போ பாஜார், பாஜார், அப்போ அழுத்தி சொல்லணும். அதே மாதிரி தான் இது. லடுக்கா அப்படிங்கும்போது இந்த டு அப்படிங்கிறத நம்ம யூஸ் பண்ணோம். லடுக்கா. இப்போ லடுக்கானா பாய். இது டு. இப்போ இதுக்கு இட்டுக்கு எப்படி எக்ஸாம்பிள் எழுதலான்னா பட்னா. பட்னா என்ன பண்ணான்னா ரீட் பண்ணுறது. அடுத்தது வந்து இது எப்படி புள்ளி இல்லை அப்படின்னா அது எப்படி உச்சரிக்கணும் அப்படின்னா பா. இப்போ ஃபா. ஃபா அப்படின்னு உச்சரிக்கணும். இதுக்கு எக்ஸாம்பிள் ஃபல். ஃபல். ஃபல்னா உங்களுக்கே தெரியும் ஃப்ரூட்ஸு. ஸோ இந்த மாதிரி தான் இந்த ஆகத் வியஞ்சன் எழுத்துக்களை நம்ம வாசிக்கும்போது உச்சரிக்கணும். இது ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.